வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மனிதன் ஆயிரக்கணக்கான விஷயங்களை தேடி ஓடுகிறான். பணம், புகழ், அதிகாரம். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு பெரிய சக்தி அவன் உடலுக்குள் இருக்கிறது. அந்த சக்தி விந்து சக்தி. ஆனால் விந்து கட்டுதல் என்றால் என்ன? 48 நாட்கள் விந்து சேமித்தால் என்ன நடக்கும்? சித்தர்கள் சொன்ன விந்து நாத ரகசியம் என்ன? அதை அறிவியல் எப்படி பார்க்கிறது? இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். விந்து கட்டுதல் உட்படை கேள்வி. விந்து என்றால் என்ன? அறிவியல் மொழியில் இதை செமன் என்று அழைக்கிறார்கள். இதில் முக்கியமாக இருக்கும் உயிரணு ஸ்பெர்ம். ஒரு விந்து துளியில் சுமார் 200 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கலாம். ஆனால் சித்தர்கள் விந்தை வெறும் இரத்தம், 4 மாமிசம், 5 கொழுப்பு, 6 எலும்பு, 7 விந்து, அதாவது உடலின் மிக சுத்தமான சாரம்தான் விந்து. இதனால்தான் சித்தர்கள் அதை மிகப்பெரிய சக்தி என்று கருதினர். விந்து கட்டுதல் என்றாக உடலின் சக்தியாக மாறும். அந்த சக்தி மேலே எழும்பி மூளைக்கு செல்லும் என்று அவர்கள் கூறினர். இதைதான் யோகத்தில் ஓஜஸ் எனர்ஜி என்று கூறுகிறார்கள். சித்தர்கள் சொன்ன விந்து நாத ரகசியம். சித்தர் தத்துவத்தில் 2 முக்கிய சித்தர்கள் கூறிய கருத்து ஒலி, அதிர்வு, சக்தி, உருவாக்கம். இந்த கோட்பாடு இன்று குவாண்டம் பிசிக்ஸில் கூட பேசப்படுகிறது. அதாவது பிரபஞ்சமே ஒரு அதிர்வு. அந்த அதிர்வின் சக்தி மனித உடலிலும் இருக்கிறது. விந்து சக்தி தைரியம், மன உறுதி அதிகரிக்கும். சில ஆய்வுகள் கூறுவது 7 நாள் விந்து வெளியேறாமல் இருந்தால் டெஸ்டாஸ்டிரான் லெவல் அதிகரிக்கலாம். இதனால் சிலருக்கு அதிக எனர்ஜி, கான்சென்ட்ரேஷன், மோட்டிவேஷன் அதிகரிக்கலாம். முழு மாற்றம் நடக்க 48 நாட்கள் ஆகும். இந்த 48 நாட்கள் விந்து கட்டினால் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக உடல் சக்தி அதிகரிப்பு, மனத்தெளிவு, கவனம் அதிகரிப்பு, தன்னம்பிக்கை. சிலர் அனுபவம் சேமிப்பது மட்டும் போதாது, அதை மேலே மாற்ற வேண்டும். அதற்கான வழிகள் யோகா. சில யோக ஆசனங்கள் உடல் சக்தியை சமநிலைப்படுத்தும். 2 தியானம். தியானம் செய்தால் மனம் அமைதியாகும். 3 பிராணயாமா. ஸ்வஅஜஸ், கனவில் விந்து வெளியேறுதல், மன அழுத்தம். இதனை கடக்க சில வழிகள். வேலை பிஸியாக இருங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், சமூக ஊடகங்களிலிருந்து தள்ளியிருங்கள். முக்கியமாக அதிகமாக செக்ஸ் கண்டென்ட் பார்க்காதீர்கள். சித்தர் 3ஐயும் வளர்க்கும் ஒரு வழி. நீங்கள் உங்கள் சக்தியை பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கையும் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், கருத்தை கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. விந்து கட்டினால் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக உடல் சக்தி அதிகரிப்பு, மனத்தெளிவு, கவனம் அதிகரிப்பு, தன்னம்பிக்கை. சிலர் அனுபவமாக கூறுவது கண்களில் ஒளி, முகத்தில் பிரகாசம், மன அமைதிகள். யோகா. சில யோக ஆசனங்கள் உடல் சக்தியை சமநிலைப்படுத்தும். 2 தியானம். தியானம் செய்தால் மனம் அமைதியாகும். 3 பிராணயாமா. சுவாச பயிற்சி உடலின் எனர்ஜி ஃப்ளோவை கட்டுப்படுத்தும். 4 உடல் சொன்ன ரகசியம். சித்தர்கள் ஒரு முக்கியமான காலத்தை சொல்கிறார்கள். அது ஒரு மண்டலம் = 48 நாட்கள். சித்தர் மருத்துவம் கூறுவது உடலில் ஒரு முழு மாற்றம் நடக்க 48 நாட்கள் ஆகும். இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையும் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், கருத்தை கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆனால் முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டியது, இது மருத்துவ சிகிச்சை அல்ல, அது ஒரு வாழ்க்கை ஒழுக்கம். விந்து சக்தியை மூளை சக்தியாக மாற்றுவது. சித்தர்கள் சொல்வது விந்து சேமிப்பது மட்டும் போதாது, அதை மேலே மாற்ற வேண்டும். அதற்கான வழிகள் சக்தி உடலில் இல்லை, அது மனத்தில் உள்ளது. விந்து கட்டுதல் என்பது வெறும் உடல் கட்டுப்பாடு அல்ல, அது மனக்கட்டுப்பாடு, வாழ்க்கை ஒழுக்கம், உள்ளுணர்வு. இந்த 3ஐயும் வளர்க்கும் ஒரு வழி. நீங்கள் உங்கள் சக்தியை பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கையும் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், கருத்தை கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வழிகள். வேலை பிஸியாக இருங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், சமூக ஊடகங்களிலிருந்து தள்ளியிருங்கள். முக்கியமாக அதிகமாக செக்ஸ் கண்டென்ட் பார்க்காதீர்கள். சித்தர்கள் சொல்லும் இறுதி உண்மை. சித்தர்கள் கூறும் ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. சக்தி உடலில் இல்லை, அது மனத்தில் உள்ளது. விந்து கட்டுதல் என்பது வெறும் உடல் கட்டுப்பாடு அல்ல, அது
மனக்கட்டுப்பாடு, வாழ்க்கை ஒழுக்கம், உள்ளுணர்வு, இந்த மூன்றையும் வளர்க்கும் ஒரு வழி. நீங்கள் உங்கள் சக்தியை பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கையும் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், கருத்தை கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.